எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு சோறு போட்டு சாப்பிடலாம். சாப்பிட உடன்பிறப்பே. என்ன ஆச்சு? சும்மா வாய் வார்த்தைக்கு சாப்பிட வாங்கன்னு லைவில் சொன்னால் 3 பிளேட். ஓ மை காட், ஒன்றுமே இல்லையேவா? எதில் தட்டில் ஒன்றுமே இல்லையா? எல்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சு. சாரி, யாருக்கும் இல்லை. கொஞ்சமாக சோறு இருக்கும், இது எனக்கே பத்தாது. கையை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு? இப்படி சாப்பிட்டாதான்ப்பா எனக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னு கேளுங்க, இந்த ஸ்டெயிலாக இந்த இப்படி இந்த உலோவல்லி இந்த இவ்வளோண்டு அள்ளி இவ்வளோண்டு சாப்பிட்றதுக்கும் நமக்கு பிடிக்காது. சாப்பிட்ட மாதிரியே இருக்காது ஃபஸ்ட்டு அவ்வளோ சாப்பிட்டா. சரி, வெறுந்தட்டை காய விடக்கூடாது. சாப்பிடா இல்லைம்மா, சொல்றியா இல்லைம்மா. மனசு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ குழம்பு வேஸ்ட் ஆகுதுன்னு. என்ன பண்ணுறது? இப்படி இருக்கிறதுக்கே ஒருத்தவங்க இங்கிலீஷில் கமெண்ட் போடுறாங்க, க்ளீனாக வச்சுருங்க கிச்சனை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாலாம் வச்சுருக்கேன். கட்டம்புக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. செம்ம நேச்சுரல் பேசுகிறீங்க ஜி. குழந்தைகள் சாப்பிடல, அவங்களாம் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு மீதி வச்சதையும் நான் தான் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு? ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அதனால சாப்பிட்டேன். இப்போ எனக்காக பசிக்கும்ல எனக்கு, அதனால நான் சாப்பிட்டேன். பாருங்க, இவ்வளோ சாப்பாடு இப்போ மிச்சம். சாப்பிட்ருப்பேன் நான் கொஞ்சம். ஜி உங்கள் ஃபேஸ் வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. அண்ணாலாம் திட்டுவாங்க. லைவ் போட விட்டதே பெரிய விஷயம் இல்லையா? லோகீஸ்வரன் ஹாய் சொல்கிறான். நமக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் என் பிள்ளைக்கு கொடுத்தா தூக்கி போட்டு வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? வீணாக்க முடியல, அதனால நானே சாப்பிட்ருவேன். நான் என்னம்மா தண்ணி வேணுமா? செம்பு எடுத்துருவா, மோந்துட்டு வரேன். உன் குட்டி செம்பு எடுத்துருவா. சச்சமந்தா தண்ணி வேணுமா வேண்டாமா பாப்பாவுக்கு? அதை கொடுமா சச்சமா, அதை கொடு, அம்மாட்ட கொடு. போச்சா? காயம் பட்டதே. சரி, ஓகே, குட் நைட். லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பாய்.